தமிழகத்தின் ஒரு மிக முக்கிய முத்திரையாக திகழ்கின்றது மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில். இந்த கோயிலால் மதுரையும் மதுரைக்காரர்கள் மட்டுமில்லாமல் தமிழகத்தை தாண்டி இந்தியாவை பெருமை கொள்ளும் பல சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. மதுரை என்றாலே நம் நினைவுக்கு வருவது மீனாட்சி அம்மன் திருக்கோயில். நகரின் மையப்பகுதியில் மிக பிரம்மாண்டமான கோபுரங்களுடன் கம்பீரமாக காட்சியளிக்கும் மீனாட்சி அம்மன் கோவில் உலக பிரசித்தி பெற்றதாகும். சுந்தரேஸ்வரருக்கு மேலே உள்ள விமானம் இந்திரனால் அமைக்கப்பட்டது. இந்திரனுக்கு நேர்ந்த கொலை பாவத்தை போக்கும் பொருட்டு பல தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தான். சிவபெருமான் திருவிளையாடல் நிகழ்த்திய கடம்ப வனமான மதுரையில் சுயம்பு லிங்கமாக இருப்பதை தரிசித்த இந்திரன் பாவ விமோசனம் பெற்றார். இதனால் இந்திரன் இங்கு விமானத்துடன் கூடிய பெருங்கோயிலை எழுப்பினார். இதனால் தற்போது இந்திரன் விமானம் என அழைக்கப்படுகின்றது. இங்கு மீனாட்சி அம்மன் சிலை முழுவதும் மரகத கல்லால் ஆனது. மதுரைக்கு வந்து மீனாட்சி சொக்கநாதரை தரிசித்தால் மோட்சம் கிடைக்கும் என்றும் இந்த தலத்தினை பூலோக கைலாசம் எனவும் அழைக்கப்படுகின்றது. அதனால் இந்த தலத்தில் தரித்தாலோ பெயரை படித்தாலோ கேட்டாலோ முக்தி கிடைக்கும் என நம்பப்படுகின்றது. சுவாமி சந்நிதி நுழையும் போது வலது புறத்தில் இருக்கும் நடராஜர் மற்ற கோயில்களில் இருப்பதை போன்று இல்லாமல் இடது காலுக்கு பதில் வலது கால் தூக்கு நடனமாடுகிறார். மதுரையை ஆண்டு ராஜசேகர பாண்டியன் நடனம் கற்று வந்தார். அவர் சுவாமியை தரிசித்த போது, இறைவா, நான் நடனம் கற்பதற்கு மிகவும் சிரமப்பட்டேன். ஆனால் காலம் காலமாக வலது கால் ஊன்றி இடது கால் தூக்கி ஆடுகின்றாயே, எனக்காக இடது கால் ஊன்றி வலது கால் தூக்கி கால் மாறி ஆடக்கூடாதா? அப்படி நீ இதை செய்யாவிட்டால் நான் என் உயிரை இங்கேயே துறப்பேன் என்றார். மன்னனின் வேண்டுகோளை ஏற்ற நடராஜர் தன் இடது காலை ஊன்றி வலது கால் தூக்கி ஆடிய அருளினார். நடராஜர் இருக்கும் இடம் பஞ்ச சபைகளுள் ஒன்றான வெள்ளி சபை ஆகும். நந்தி மற்றும் பிற தேவர்களின் வேண்டுகோளின்படி ஈசன் தன் சூலாயுதத்தால் பூமியில் ஊன்றி உருவாகியது இந்த குளம். மேலும் இந்திரன் தான் பூஜிப்பதற்காக பொன்னால் ஆன தாமரையை பெற்ற தலம். இந்த குளத்திற்கு சிவகங்கை என்றும் பெயர். இந்த குளத்தில் அமாவாசை, கிரகண காலம், மாதப்பிறப்பு உள்ளிட்ட புண்ணிய நாட்களில் நீராடி சுவாமியை தரிசித்தல் வேண்டும். ஈசனை மனமுருகி பாடிய தேவார பாடலால் பாடப்பெற்ற 274 சிவாலயங்களில் இது 192வது தேவார தலம் ஆகும். அதேபோல் 51 சக்தி பீடங்களில் இது ராஜமாதங்கி சியாமல சக்தி பீடம் என குறிப்பிடப்படுகின்றது. மீனாட்சி அம்மன் கோயில் சங்க காலத்திற்கு முன்பே கட்டப்பட்டது. அதாவது சுமார் 2300 முதல் 3600 ஆண்டுகளுக்கு முன்னர் இருக்கலாம் என கூறப்படுகின்றது. இந்த கோவில் 17 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. கோவிலின் மொத்த நீளம் 847 அடி, அகலம் 792 அடி ஆகும். ஆடி வீதியில் அமைந்துள்ள பிரகார சுவர் கிழக்கு மேற்கான 830 அடியிலும் வடக்கு கிழக்கான 730 அடியிலும் அமைய பெற்றுள்ளது. மீனாட்சி அம்மன் கோவிலில் மதுரைக்கு அழகு சேர்ப்பது அதன் கோபுரங்களும் அதில் உள்ள கலாச்சார சிற்பங்களும் தான். மொத்தம் 12 கோபுரங்கள். தங்கத்தில் ஆன கோபுரங்கள் 2 என 14 கோபுரங்கள் உள்ளன. இதில் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என ஒவ்வொரு திசைக்கும் ஏற்றாற்போல் 4 பிரம்மாண்ட வெளிப்புற கோபுரங்கள் அமைய பெற்றுள்ளன. இவை அனைத்தும் 9 நிலைகள் கொண்டவை ஆகும். இந்த 4 கோபுரங்களும் ராஜ கோபுரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கும் மதுரை சித்திரை திருவிழா. சித்திரை திருவிழாவில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம், பட்டாபிஷேகம், திருத்தேர் பவனி புகழ் பெற்றவை. நவராத்திரி, ஆவணி மூலத் திருவிழா, தைத்தெப்பத் திருவிழா, ஆடிப்பூரம் என பல்வேறு விசேஷ நாட்களில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. கோயிலின் சுவாமி சந்நிதிக்கு இடது புறத்தில் உள்ளது ஆயிரங்கால் மண்டபம். கோயிலின் மற்ற மண்டபங்களை விட மிக பிரம்மாண்டமாக அளவின் பெரியதாக காணப்படுகின்றது. இதனை 1494ஆம் ஆண்டில் மதுரையை ஆண்ட முதலாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் காலத்தில் அவரின் அமைச்சரான அரியநாத முதலியாரால் அமைக்கப்பட்டது. இந்த மண்டபம் ஆயிரங்கால் மண்டபம் என அழைக்கப்பட்டாலும் உள்ளே 985 தூண்கள் மட்டும் உள்ளன. இதில் 22 இசை எழுப்பக்கூடிய சிறிய தூண்கள் உள்ளன. இருப்பினும் தூண் தேசமடைந்து விடக்கூடாது என்பதற்காக பாதுகாக்கப்பட்டு வருகின்றது.
மீனாட்சி அம்மன் கோயிலில் சில சந்நிதிகளை கட்ட திருமலை நாயக்கர் மன்னன் முடிவு செய்து ஊருக்கு வெளியே மண்ணெடுத்தார். அதுதான் தற்போது வண்டியூர் தெப்பக்குளமாக உள்ளது. இங்கு மண்ணெடுக்கும் போது இந்த முக்குறுணி விநாயகர் கிடைத்தது. அதை மீனாட்சி அம்மன் கோயிலேயே மீனாட்சி சந்நிதி சுந்தரேஸ்வரர் சந்நிதிக்கு இடையே கிளிகூண்டு மண்டபத்துக்கு வடக்கு பகுதியில் தனி சந்நிதியில் முக்குறுணி விநாயகர் வைக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தி தினத்தில் மிக சிறப்பாக இந்த விநாயகர் சிலை முன் கொண்டாடப்படுகின்றது. இந்த கோயிலில் உள்ள சிலைகள் அமைப்பு இயல், இசை, நாடகம் என்ற 3 தமிழையும் விவரிக்கும் விதமாக உள்ளது. கோயிலில் உள்ள பல்வேறு சிலைகள், ஓவியங்கள் பல்வேறு இலக்கியங்களை எடுத்துரைக்கும் விதமாக உள்ளது. இங்குள்ள பல தூண்களும் சிலைகளும் இசை பாடக்கூடியது. பல நடன சிற்பங்கள், நாடக சிற்பங்கள் அமைந்து முத்தமிழை முழுவதுமாக உரைக்கின்றது. மீனாட்சி அம்மன் தாய் உள்ளம் கொண்டவள். இங்கு யார் எதை வணங்கினாலும் அவர்களுக்கு அதை அருளுவதோடு சகல ஐஸ்வர்யங்களையும் வழங்கக்கூடியவர். திருமணம், குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களுக்கு வேண்டியவற்றை அளிப்பவர். மதுரை மற்றும் சுற்றியுள்ள மக்கள் எந்த ஒரு நல்ல விசேஷமாக இருந்தாலும் மதுரை மீனாட்சியை தரிசித்துவிட்டு அல்லது சுபகாரியம் முடிந்ததும் தரிசிப்பதை வழக்கமாக வைத்துள்ளனர். இந்த கோயிலுக்கு வந்து மீனாட்சி அம்மன் சொக்கநாதரை தரிசித்தால் மன நிம்மதி ஏற்படும். சுவாமி பிரகாரத்தில் ஓம் எனும் நாதம் மட்டுமே நம் காதுகளுக்கு கேடும் அளவிற்கு மிக அமைதியாக இருக்கும். மன அமைதி, நிம்மதி வேண்டுவோர் கோயில் பிரகாரத்தில் அமைதியான இடத்தில் தியானம் செய்வது மிகவும் சிறந்தது. மிகவும் பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோயிலில் இதுவரை குறிப்பிடும்படி எந்த ஒரு தனி பிரசாதங்கள் இல்லாமல் இருந்தன. இப்போது திருப்பதி ஏழுமலையான் திருக்கோயிலை போல லட்டு பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. நம் வாழ்நாளில் தரிசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் ஆகும். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய ஆன்மீகம்.